கோப்ரா உலகத்தில் சில நாடுகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு கொடிய போதைப் பொருளை நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கும்பல். இந்த கோப்ரா கும்பலோட செயல்னால நம்ம நாட்டு இளைஞர்களோட அழிவு ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு போதைப் பொருளை தயாரிக்கிற கும்பலில் டாக்டர்னு ஒருத்தன் இருப்பான். அவனோட வேலையை மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற கும்பலோட போதைப் பொருளை விட தான் தயாரிக்கிற போதைப் பொருளோட ஹை இன்னும் அதிகமாக இருக்கிறத உறுதி செய்கிறது தான். இவன் தான் அந்த டாக்டர். இவன் தயாரிக்கிற அந்த போதைப் பொருளை தான் மூல முடுக்களை போய் சேர்க்குற அளவுக்கு அந்த கோப்ரா கும்பல் நெட்வொர்க்கை உருவாக்கி எல்லா இளைஞர்களையும் நாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தீவிரமாக திட்டம் தீட்டி பல மாதம் உழைப்புக்கு அப்புறம் இந்த கோப்ரா கும்பலோட டாக்டரை பிடிச்சாங்க நம்மளுடைய காவல்துறையினர். டாக்டர் கைதானதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே திண்டாட்டமாக தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த டாக்டரை எப்படியாச்சும் வெளியாக்க சொல்லி அவங்களுக்கு மேல இடத்துல இருந்து உத்தரவு வந்துச்சு. டாக்டரை பிடிச்சா அந்த கும்பலோட அஸ்திவாரமே ஆடிரும்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்த ஒரே மாசத்துல நம்ம நாட்டை உலக அரங்கத்தில் பிரதிநிதிச்சு பெருமை சேர்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்லீட்டை கடத்திட்டாங்க இந்த கோப்ரா கும்பல். அவங்க கோப்ரா கும்பலோட டாக்டரை விடுவிச்சாதான் கடத்தி வச்சிருக்கிற நம்ம வீராங்கனையை உயிரோட விடுவோன்னு நம்ம அரசாங்கத்துக்கிட்ட எச்சரிக்கை விட்டாங்க. அவங்க மிரட்டலுக்கு கொஞ்சம் கூட அசராத நம்ம அரசாங்கம் அந்த கோப்ரா கும்பலை அழிச்சு அந்த வீராங்கனையும் உயிரோட கூட்டிட்டு வர்ற வேலையை இராணுவத்துக்கிட்ட ஒப்படைச்சாங்க. எதிரிய அவன் இடத்துலயே புகுந்து அழிக்கிறவனுக்கு பேர் தான் வீரன். நம்ம இராணுவ வீரர்கள் எதுக்கும் சலிச்சவங்க இல்லை. கோப்ராவோட இடத்துல ஒரு போரே நடந்துச்சு. ரெண்டு பக்கமும் பல உயிர் சேதமானுச்சு. அவங்கள வலுப்படுத்திக்கிறதுக்காக இன்னும் நிறைய ஆயுதங்களை மேலிடத்துல இருந்து வர வச்சாங்க. அந்த கோப்ராவோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிச்சிட்டு நம்ம நாட்டோட வீராங்கனையும் காப்பாத்திட்டு அங்கிருந்து ஒரு மன நிம்மதியோட வெளியானாங்க நம்ம இராணுவ வீரர்கள்.